அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வேர்க்கடலை லட்டு அப்படின்னா வேர்க்கடலை உருண்டை இப்படி என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 15 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக ஹெல்த்தியாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தரலாம். இப்போ வானலில் ஒரு 2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா பொறுமையாக வந்து வறுபட்டு வரும். அந்த வேர்க்கடலை உள்ளே இருக்கிற பருப்பு வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்தால் போதும். பாருங்கள், நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்தோன்னா தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிடுங்க. இது வந்து நல்லா சூடு குறைஞ்சதுக்கப்புறமா எந்த அளவுக்கு தோல் நீக்க முடியுமோ அந்த அளவுக்கு தோல் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து தோல் நீக்கிட்டேன். தோல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தோலும் ஒரு சத்து தான். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 20% கொரகொரப்பாக இருக்கணும், மீதி 80% நல்லா அரைஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு சும்மா ஒரு 4-5 பல்ஸ் விட்டோன்னா நல்லா வந்து அரைச்சி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா கொரகொரப்பாக இருக்கணும். இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க. ஒரு அரை தேங்காய் வந்து நான் துருவி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கப் அளவுக்கு வரும். இப்போ இதை வந்து வானலில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து நமக்கு பிடிக்குன்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நல்லா குவான்டிட்டி நமக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இல்லை தேங்காய் எனக்கு பிடிக்காதுன்னா கொஞ்சம் குறைவாகவும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்தோன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து போட்டோன்னா உதிரி உதிரியாக கீழே விழணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு 2 கப்பு வேர்க்கடலை, 1 கப் தேங்காய், இதுக்கு மொத்தமாக 1 கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். நாட்டு சக்கரை அப்படி இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா பிளாக் கலரில் குழந்தைங்களுக்கு அப்படியே சாக்லேட் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அவங்களுக்கு சாப்பிடும் போது. நான் வந்து நாட்டு சக்கரை என்கிட்ட ஒரு 1/4 கப்பு தான் இருந்தது. மீதி 3/4 கப் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ வந்து தண்ணி கொஞ்சமாக கையில் எடுத்துக்கிட்டு ஊற்றக்கூடாது, தெளிக்கணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி தெளித்து விடுங்க. பாருங்கள், ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட இருக்காது, கொஞ்சமாக தான், சும்மா மேலாப்பில் எல்லா இடத்துலையும் பாருங்கள் தெளித்து விட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்தோன்னா அந்த சூட்டோடு சேர்த்து இந்த சர்க்கரை வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும். நல்லா லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த சர்க்கரை வெல்லம் வந்து லைட்டாக தண்ணி விட்டு வரும். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா நல்லா அந்த சைட்லலாம் வந்து அந்த சர்க்கரை பாகு மாதிரி நுர கட்டி வரும். அது அளவுக்கு நல்லா கிளறி விட்டால் போதும். பாருங்கள், சைட்லலாம் நுர கட்டி வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச வேர்க்கடலை பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா வந்து க்ரீமியாக ஒரு அல்வா மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த அளவுக்கு வந்து வரும். இப்போ இது வந்து சூடு கை வச்சு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு சூடு குறையட்டும். இப்போ நெய் அப்படி இல்லைனா ஆயில் வந்து கைக்கு போட்டுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கெலாம் இதுதான் சாக்லேட்னு சின்ன வயசுலேருந்து கொடுத்து பழக்கிட்டோன்னா இது வந்து நல்லா சாப்பிட்டு பழகிப்பாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.